இன்றைக்கு ஒரு விளையாட்டு சம்பந்தமாக கபில் ரிட்டர்ன்ஸ் என்கிற ஒரு படம் பார்த்தேன். டாக்டர் ஸ்ரீனி சவுந்தரராஜன் அவர்கள் படத்தை இயக்கி தயாரித்திருக்கிறார், கதாநாயகனாகவும் நடித்திருக்கிறார். நம்முடைய நடிகர் சரவணன், வையாபுரி, ரியாஸ் அவர்களோடு புதுமுகங்கள் அற்புதமாக நடித்திருக்கிறார்கள். இதுவரை பார்த்த கதைகளே இது ஒரு வித்தியாசமான கதையாக படமாக இருந்தது. கிரிக்கெட்டை மையமாக வைத்து இந்த படம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு குடும்பத்திலே ஒரு மகன், அந்த மகனை தாத்தா கலெக்டர் ஆகணுன்றாரு, அப்பா டாக்டர் ஆகணுன்றாரு, அம்மா இன்ஜினியர் ஆகணுங்கிறாங்க. ஒரு மாணவனை 3 பெற்றோர் ஒவ்வொரு விதமாக அவனை டாக்டர், இன்ஜினியர் போன்ற பதவி வர வேண்டும் என்கிறார்கள். ஆனால் அவன் மனிதனாக வேண்டும் என்று பெற்றோர் நினைக்கவில்லை. அந்த குழந்தையின் உள்மனதில் என்ன இருக்கிறது என்பதை பெற்றோர் பார்க்கவில்லை. ஆனால் அந்த பிள்ளைக்கு கிரிக்கெட்டிலே ஆர்வம் இருந்தாலும் அவன் தந்தை கேலி செய்கிறார் தந்தையை, உனக்கு என்ன தெரியும்னு. கடைசியில் தந்தையே மிகப்பெரிய கிரிக்கெட் வீரராக இருந்து ஒரு இந்தியாவுக்கு விளையாடுகிற ஒரு அற்புதமான கதையை குடும்ப பின்னணியோடு மிகச்சிறப்பாக சீனி சவுந்தரராஜன் இயக்கி இருக்கிறார். இவ்வளவு நாளும் நாங்கள் நிறைய படம் பார்த்தோம். அதில் இது ஒரு குடும்ப படத்தோடு கிரிக்கெட் விளையாட்டை இணைத்து கபில் ரிட்டர்ன்ஸ் என்கிற முறையில் மிகச்சிறப்பாக அமைத்திருக்கிறார்கள். இது பள்ளி மாணவர்கள் எல்லாம் பார்க்க வேண்டிய படம். இதை மாணவர்களுக்கு சிறப்பாக இந்த படத்தை போட்டு காட்டினால் அவர்களுக்கு ஒரு நல்ல ஊக்கம், உற்சாகம் பிறக்கும். ஆகவே விளையாட்டுத் துறையிலே கிரிக்கெட் இன்றைக்கு முதன்மையாக விளங்குகிறது. அந்த கிரிக்கெட்டை வைத்து படமாக எடுத்திருக்கிற ஸ்ரீனி சவுந்தரராஜன் அவர்களை பாராட்டுகிறேன். ஒரு நல்ல படம் பார்த்தேன் என்ற திருப்தி இருக்கிறது. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். கபில் ரிட்டர்ன்ஸ் படத்தோட ஸ்பெஷல் ஸ்க்ரீனிங்கில் இருக்கும். கபில் ரிட்டர்ன்ஸ்ன்ற படம் வந்து ஒரு டீசெண்டான ஒரு என்டர்டைனர், ஆக்ஷன் ரியாக்ஷன் மூலமாக திரைக்கு கொண்டு வரதில் மகிழ்ச்சி. இந்த படத்தோட ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லணும்னா, இது வந்து 2K கிட்ஸ், 90s கிட்ஸ், 80s கிட்ஸ் எல்லாமே அட்ராக்ட் பண்ணியிருக்குது. பிகாஸ் ஆஃப் தட் திங்ஸ், ஒரு மோட்டிவேஷன் திங். இந்த படத்தில் நீங்கள் 2K கிட்டாக இருந்தாலும் உங்களை அது கனெக்ட் பண்ணும். என்ன பண்ணலான்றது ஒரு லீட் கொடுக்கும். 80s 90s இருந்தால் கூட நம்ம என்ன மிஸ் பண்ணியிருக்கோம், இனி என்ன பண்ண முடியுன்றது மோட்டிவேட் பண்ணும். ஸோ அதுதான் எனக்கு கனெக்ட் ஆச்சு இந்த படத்தில். இந்த படத்தோட டைரக்டர் அண்ட் லீட் ஆக்டர், ப்ரொடியூசர் டாக்டர் ஸ்ரீனி சவுந்தரராஜன். இவரோட ப்ரொஃபைல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஒரு ஃபர்ஸ்ட் மீட் பண்ணும்போது இஸ் அ ப்ரொஃபஸர் அண்ட் அவரோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ரொம்ப வேறு மாதிரி இருந்தது. அவர் ரொம்பவே பேஷனேட்டாக ஃபில்ம் பண்ணணும் அப்படின்ற இடத்துல வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப ப்ரொஃபஷனலாக பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல டீமை ஃபார்ம் பண்ணி இதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி ஒரு நல்ல படைப்பை வெளியே கொண்டு வந்திருக்காங்க. க்ளீன் வியூக்கான ஒரு படம். இதில் எந்த ஆபாசம், டபுள் மீனிங் எதுவுமே இல்லை. அதை தாண்டி இந்த படம் ரொம்பவே ஒரு ப்ரோஸ் நம்ம கனெக்ட் பண்ணிச்சு. அதாவது லைக் இதில் வழக்கமான ஒரு குத்து சாங் அந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ளே போகாமல், ஆக்ஷன் அந்த மாதிரி பார்க்காம அமைதியாக உட்காந்து பார்க்கும்போது வெளியே வரும்போது ரொம்ப ஒரு பம்ப்டாக வெளியே வர மாதிரி இருந்தது. கண்டிப்பாக இது ஆல் கிளாஸ் ஆடியன்ஸையும் அட்ராக்ட் பண்ண நம்புகிறேன். இதை வரக்கூடிய 3ஆம் தேதி, நவம்பர் 3ஆம் தேதி தமிழ்நாடு முழுக்க இந்த ஆக்ஷன் ரியாக்ஷன் மூலமாக வெளியே கொண்டு வரும். அந்த வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளருக்கு நம்ம டீம் மெம்பர்ஸ்க்கு மனமார்ந்த நன்றி. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். பிஸ்னஸ் சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் இப்போதைக்கு நிறைய ஹோப் கிடைச்சிருக்கு. நல்ல கண்டென்ட்ஸாக இருக்கும்போது அதுக்கு தேட்டரிக்கலை தாண்டியும் ஒரு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இருக்குது. தேட்டர்ஸ் நாங்கள் ஒரு 100க்குள்ளே தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ எங்களுக்கு அதுக்கான விஷயங்கள் ஈஸியாக நடந்துட்டு இருக்கு. ப்ளஸ் படத்தோட ப்ரொமோஷன்ஸ் ரொம்ப நல்லாவே பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பெருசாக அவர் கோஆப்ரேட் பண்ணுறாரு. ப்ரொடியூசர் வந்து பெருசாக சப்போர்ட் பண்ணுறாரு. என்னென்ன விஷயங்கள் தேவையோ சோஷியல் மீடியாவிலேருந்து ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் வரைக்கும் எல்லாம் சப்போர்ட் பண்ணுறாரு. ஸோ இது மக்கள்கிட்ட நிறைய சேர்ந்துருக்குது. தேட்டர் சைடில் அவங்களா கேட்குறாங்க. ஸோ எங்களுக்கு ஒரு பாசிட்டிவ். தேங்க்யூ. வணக்கம். கபில் ரிட்டர்ன்ஸ் படம் பார்த்தோம். இது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம். இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம் நிறைய வந்திருக்கு. நீங்கள் அமெரிக்கான் ஒரு படம் பெயர் மறந்துட்டு, அது கூட ஒரு கிரிக்கெட் பற்றி. இந்த கிராமத்தில் இருக்க ஒரு 8-10 பசங்க பிரிட்டிஷ் டைமில் இவங்களெல்லாம் போய் கிரிக்கெட் விளையாடி அந்த பிரிட்டிஷ் டீம் இருக்கும், அந்த டீமை தோத்துறாரு.
அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் சப்ஜெக்ட் நிறையா வந்திருக்கு, தமிழ்லேயும் வந்திருக்கு, கபடி பற்றியெல்லாம் நிறையா வந்திருக்கு. ஸோ இப்போ கிரிக்கெட் பற்றியும் ஒன்று ரெண்டு வந்திருக்கு, சின்ன சின்ன படம் வந்திருக்கு. இப்போது இது கிரிக்கெட் பற்றி படம் எடுத்திருக்காரு. என்னன்ட்டா இங்கே எக்ஸாம்பிள் எல்லாம் கொடுக்குறாங்க. இவன் இந்த வயசில் வந்தா இவன் கிரிக்கெட் விளையாடினா, அந்த வயசில் இவன் வந்தா இவன் கிரிக்கெட் ஆடினா. ஃபைன், 75 வயசு இருக்கிற ஆளெல்லாம் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதியிருக்காரு, பிஹெச்டி பண்ணியிருக்காரு 85 இயர்ஸில் நம்ம இந்தியாவிலே. அந்த மாதிரி எக்ஸாம்பிள் இருக்குது, அது பண்ணலாம். பட் இங்கே என்ன எனக்கு லாஜிக் புரியல. ஒரு 40 இயர்ஸ்ன்றாரு, யங்ஸ்டர்ஸோட விளையாடான்றாரு. இது டெக்னிக்கலி அஃபிஷியலி நாட் பாசிபிள். ஸோ இவரை அலோவ் பண்ணுறாரு. இவர் என்ன, நீங்கள் என்ன கிரேட்டஸ்ட் பவுலர் ஆனால் கூட ஒரு ஏஜ்னு இருக்கு. இப்போ திடீர்னு நமக்கு தோனியை கூட்டு வந்து 40 இயர்ஸ்ல விடல. தோனி 18 வயசு தான் விளையாடிட்டு இருக்காரு. விராட் கோலியை திடீர்னு கூட்டு வந்து 40 இயர்ஸ்ல விடல. அவரு 18 வயசுல 19 வயசுல ஜூனியர் டீம் கேப்டன். அதனால எனக்கு இந்த லாஜிக் புரியல. எப்படி அது யாரும் பேட்ஸ்மேனே கிடையாது, அது எப்படி அந்த மாதிரி எதான கிரிக்கெட் இருக்கா தெரியல. ஒரு பேட்ஸ்மேன் இல்லாம நீங்க 1000 கிலோமீட்டர் பர் ஹவருக்கு போட்டா கூட there should be a பேட்மேன். இன்னும் பேட்மேனே கிடையாது. அதனால இது இந்த லாஜிக் என்னன்ட்டு எனக்கு புரியல. எந்த ஊர்ல பேட்ஸ்மேன் இல்லாம யார் விளையாடுறது எனக்கு ஒன்றும் புரியல. படம் ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சது. படத்துல 3 சாங்ஸ் இருக்கு சார், எக்ஸ்ட்ராடினரி. ஈவன் அனிருத்தால பண்ண முடியாது. வெரி வெரி குட் சாங்ஸ், வெரி மெலோடி. 3 மாசமா அவ்வளவு நல்ல சாங்ஸ் வரல. நல்லா பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன குறையெல்லாம் இருக்கு. பட் இந்த படம் நல்லா ஓடணும்னு ஆசைப்படுறேன். அந்த ஹீரோவை ஆக்ட் பண்ணவங்க அவங்கள நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ஃபேமிலி ஸ்டோரி மாதிரியும் இருக்கு. பட் எனக்கு அந்த லாஜிக் புரியல. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் தி ஃபிலிம். எல்லாம் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. வெரி குட் ஃபோட்டோகிராஃபி, வெரி குட் மியூசிக். தேங்க்யூ சார்.